ஹாப்பி மார்னிங்க. இன்றைக்கி நான் ஸ்வெச்சாக பியூர் சக்கி ஃப்ரெஷ் ஹோல் வீட் ஆட்டா வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலான்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா சில டைம் நம்மளோட வாழைப்பழம் நம்ம அப்படியே வச்சுருந்தோன்னா கொஞ்சம் தோல் கருத்துடும். அதே மாதிரி பசங்க அதை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பனானா வச்சு நம்ம எப்படி ஒரு ஈவினிங் ஸ்நாக்கு குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, நான் இங்கே ஒரு 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூனு ரவை எடுத்திருக்கேன். 2 ஸ்பூனு கோதுமை, அதுலேயே நான் கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எப்படி கலக்கலான்றது பார்ப்போம். ஃபஸ்ட்டு வாழைப்பழத்தை நம்ம நல்லா போட்டு மசிஞ்சுக்கணும். இது ஃபுல்லாக நல்லா மசிச்சிட்ட பிறகு ஸோ நம்ம இந்த அளவுக்கு மசிச்சாச்சு. மசித்த பிறகு நான் கோதுமை போடுறேன். அதில் கோதுமை மாவு, ரவை, அப்புறம் நாட்டு சர்க்கரை, எந்த க்ரம்ஸும் இல்லாமல் நல்லா நம்ம கலந்துக்கணும். அதோட கன்சிஸ்டன்சி எப்படின்னு பாருங்கள். இந்த போட்டு இதில் கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ளேவருக்கு ஏலக்காய் போட்டுக்கலாம். சில பேருக்கு ஏலக்காய் போட்டால் பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஸோ உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சோண்டு ஏலக்காவும் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் வாட்டரை ஆட் பண்ணிங்கன்னா, ரொம்ப கெட்டியாக இருந்தால் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. கொஞ்சம் இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் லைட்டாக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி. ஸோ இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வர மாதிரி நல்லா நீங்கள் பிசைஞ்சிக்கணும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் பண்ணிக்கணும். ஆக்சுவலி இதை ஒரு 2 hours நல்லா ஊறணும். ஊறின பிறகு அதுக்கப்புறம் நம்ம சுட்டு எடுக்கும்போது சுவையான ஒரு ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸு நம்ம குழந்தைங்களுக்கு ரெடிங்க. இப்போது 2 மணி நேரம் இது ஊறிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு நம்ம எடுப்போம். இது நம்ம ஆர்சிஎம்மோட எண்ணெய் தான். எண்ணெய் ஹீட்டில் வச்சா கூட பாருங்களேன், மேலே உங்களுக்கு இது வரவே வராது. மேலே ஒரு ஸ்மோக் மாதிரி இருக்கும் மற்றதெல்லாம், ஆனால் இதில் எந்த ஸ்மோக்கும் வராது உங்களுக்கு. அதுதான் நம்ம ஆர்சிஎம்மோட ரைஸ் பிராண்ட் ஆயிலோட ஸ்பெஷாலிட்டி ஆக்சுவலி. இது ரொம்ப எம்மியாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி, அண்ட் ஹெல்த்தியும் கூட. நம்ம இதில் கோதுமை மாவும் பனானாவும் ஆட் பண்ணியிருக்கனால குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ஹெல்த்தி ஸ்நாக் தான் இது. ஸோ ஆயிடுத்துங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். நம்மளோட ஸ்நாக் ரெடி ஆகிடுது. பார்க்கவே ரொம்ப எம்மியாக இருக்குது. நீங்கள் டேஸ்ட் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா ரொம்ப எம்மியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ஹெல்த்தி ஸ்நாக்கு. சீக்கிரமும் பண்ணிடலாம். இதை இங்கே ரொம்ப நேரம் இது டைம் எடுக்குன்றது கிடையாது, ரொம்ப டைம் கன்சியூமிங் தான். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க. தேங்க்யூ.